ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் அரவிந்த். ஷவுமி அடுத்தது இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுடைய சிவி சீரிஸை லான்ச் பண்ண போகிறாங்க. இது நான் சொல்லலைங்க, ஷவுமி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஷவுமி இந்தியா உங்களுடைய ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. சினிமேட்டிக் விஷன் அப்படிங்கிற டேக்லைனோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் சினிமேட்டிக்கில் சிஏயும் விஷனில் விஏயும் ஹைலைட் பண்ணி சிவி சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் சிவி சீரிஸ் வருது அப்படின்றத தாண்டி வேறு எதையுமே அவங்க சொல்லலை. பட் அவங்க சொல்லலை அப்படின்னாலும் நமக்கு தெரியும் சிவி சீரிஸ் ஆல்ரெடி சைனீஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சீரிஸ். ஸோ அந்த சீரிஸை இந்தியாவில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக சைனாவில் ஆல்ரெடி லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு. ஸோ அப்படி அவங்க ரீபிராண்ட் பண்ண போகிற அந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன, இந்த ஷவுமியுடைய சிவி சீரிஸ் இந்தியாவில் வரப்போகிற சீரிஸ் என்ன மாதிரியான ஃபீச்சரோட என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வரப்போகுது, அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷவுமியுடைய சிவி சீரிஸை பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் தெரியாமலும் இருப்பீங்க. ஆக்சுவலி ஷவுமியுடைய சிவி சீரிஸ் பார்த்தீங்கன்னா சைனீஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணக்கூடிய சீரிஸ். அண்ட் இந்த சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமரா, டிசைன், காம்பாக்ட்னஸ், டிஸ்பிளே மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை கொஞ்சம் ஹைலி ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல பெட்டரான ஃபீச்சர்ஸ்லாம் செட் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த சிவி சீரிஸ் அப்படின்றது எப்போவுமே சைனீஸ் மார்க்கெட்டில் வரும். அண்ட் அந்த சீரிஸை தான் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. மற்றபடி ஷவுமி சிவி சீரிஸ் சைனீஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சீரிஸ் அப்படின்றதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி இப்போ இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுவும் என்ன ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஷவுமி சிவி 4 Pro அப்படின்ற நேமில் ரீசெண்டாக அவங்க சைனீஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் அதே நேமில் வரப்போதில்லை, ஷவுமி 14 சிவி இல்லைனா ஷவுமி சிவி 14 அப்படின்ற இந்த நேமில் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. இது ஜஸ்ட் லீக்ஸ் தான், அப்டேட் இல்லை. ஸோ ஷவுமி கிட்ட இருந்து அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. பட் இந்த நேமில் வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. பட் கண்டிப்பாக ஷவுமி சிவி 4 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதனால் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். அதே மாதிரி ஷவுமியுடைய சிவி சீரிஸ் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்பாக்டாக கொஞ்சம் குட்டியான ஸ்மார்ட் ஃபோனாக எப்பவும் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கொஞ்சம் குட்டியான ஸ்மார்ட் ஃபோனாக 6.55 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இருக்க போகுது. அண்ட் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ்லாம் டாப் நாச்சாக இருக்க போகுது. 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே, LTPO டெக்னாலஜிக்கான AMOLED டிஸ்பிளே, 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது. இது போக 3000 nitsக்கான மேக்ஸிமம் பிங்க் பிரிண்ட்னஸ், HDR10+, டால்பி விஷன், கார்னிங் கிளாஸ் விக்டர்ஸ் 2 அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டான டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே, இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் டிஸ்பிளேப்பா அப்படின்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 6.55 இன்ச்சஸ்க்கான கொஞ்சம் குட்டியான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக ரொம்பவே ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனாகவும் இது இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்லிம்னு பார்த்தீங்கன்னா 7.4 mm திக்னஸ் அண்டு 170 grams நியர்பை அப்படின்ற வெயிட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் ரொம்பவே ஸ்லிம்மாக, ரொம்பவே காம்பாக்டாக, ரொம்பவே குட்டியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க போகுது. அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு குட்டியாக, ஸ்லிம்மாக, லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால பேட்டரியும் இதில் நமக்கு கம்மியாக தான் இருக்க போகுது. ஆக்சுவலி 4700 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க போகிறாங்க. பட் இது ரொம்ப கம்மி கிடையாது, 5000 கொஞ்சம் கம்மி. பட் ஓகே, அந்த லெவலுக்கான ஒரு பேட்டரி தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டிங் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா, ஆக்சுவலி ஷவுமியுடைய சிவி சீரிஸ் பார்த்தீங்கன்னா கேமராவை கொஞ்சம் ஹைலி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்ல கேமரா செட்டப் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலி பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. பிரைமரி 50 மெகாபிக்சல், ஆம்னிவிஷனுடைய லைட் ஹண்டர் 800 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் இருக்க போகுது. ஆக்சுவலி இது ஒரு ஆம்னிவிஷன் சென்சாராக இருந்தாலும் ஆம்னிவிஷனுடைய ஃப்ளாக்ஷிப் சென்சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக செகண்டரி பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 மெகாபிக்சல் சாம்சங்குடைய JN1 அப்படின்ற டெலிஃபோட்டோ சென்சார், 2xக்கான டெலிஃபோட்டோ சென்சார் இருக்க போகுது. அண்ட் மூணாவது ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்க போகிறாங்க. அண்ட் முன்பக்கம் தான் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி முன்பக்கம் 2 கேமரா இருக்க போகுது. டியூவல் செல்ஃபி கேமரா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அகைன் வரப்போகுது. அண்ட் ரெண்டுமே 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்றது இருக்க போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற இந்த 5 கேமராவிலையுமே பார்த்தீங்கன்னா 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி ரெண்டுத்துலேயுமே இம்பார்ட்டண்ட்டாக நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கேமரா சென்ட்ரிக்காக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கேமரா ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வரும்போது ஆக்சுவலி Snapdragon 8 Gen 3 அப்படின்ற இந்த ப்ராசஸை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ப்ராசஸ், செம்மையான பர்ஃபார்மன்ஸ், ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ், 1.5 million above அப்படின்ற Antutuலாம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். பட் ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த ப்ராசஸரோட ஆக்சுவலி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துருச்சு. அண்ட் அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் 30,000 ரேஞ்சில் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிற ப்ரைஸிங், ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இந்த ப்ராசஸர் அப்படின்றது கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ப்ரைஸிங் என்ன செட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியல. பட் இப்போதைக்கு டாக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைஸிங் பார்க்கும்போது இது மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொஞ்சம் கம்மியான ப்ராசஸராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா LPDDR5X UFS 4.0 அப்படின்ற
லேட்டஸ்ட்டான ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்லாம் இன்க்ளூட் பண்ண ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதுலேயுமே டாப் நாச்சான ஃபீச்சர்ஸ் தான். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது, டியூவல் ஸ்பீக்கர் இருக்க போகுது, ஐஆர் பிளாஸ்டர் இருக்க போகுது, IP64க்கான ரேட்டிங் இருக்கும், NFC-க்கான சப்போர்ட் இருக்கும், அண்ட் Android 14ஓட ஷவுமியுடைய ஹைப்பர் OS அப்படின்ற இந்த OS-ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடைய ஆட்ஸ் அண்ட் ப்ராட்வேர்ஸ் அதெல்லாம் எப்போவுமே ஷவுமியில் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும். பட் சாஃப்ட்வேர் ப்ராமிஸ் அப்படின்னும் போது 3 வருஷத்துக்கான OS அப்டேட் மேக்ஸிமம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஷவுமியுடைய Civi 14 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸாக நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க போகுது. பட் இந்த ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸிங்க்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றது தான் மெயின். ஆக்சுவலி ஷவுமி Civi 4 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்ட் தான். சைனாவில் லான்ச் பண்ண அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்ட் தான் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் அந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரைஸிங்க்கு கிட்டத்தட்ட 35,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங்க்கு தான் அங்கே லான்ச் பண்ணாங்க. எப்போவுமே சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணக்கூடிய ப்ரைஸிங்கை விட இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் ஹையரான ப்ரைஸிங் தான் எப்போவும் செட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது 40,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், மினிமம் 40,000 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நிறைய டாக் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது 45, 50 அப்படின்ற ப்ரைஸிங் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சருக்கு கண்டிப்பாக 40,000 செட் பண்ணாங்கன்னா கூட ஓரளவுக்கு ஓகே. பட் 45, 50 அப்படின்ற மாதிரி போனாங்க அப்படின்னா இது அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. மெயினாக அந்த ப்ராசஸர் Snapdragon 8 Gen 3 பார்த்திங்கன்னா இப்போ 30,000 செக்மெண்ட்லேயே கிடைக்குது அப்படின்னும் போது இது 45,000 செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. பட் 40,000 ப்ரைஸிங்க்கு இந்த ஷவுமி Civi 14 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஃபீச்சரோட வந்துச்சுன்னா கேமரா நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு, கொஞ்சம் காம்பாக்டாக 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் இருக்குது அப்படின்னும் போது ப்ராசஸரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இதுவுமே ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் அப்படின்றதுனால 40,000 செக்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஷவுமி Civi 14 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடுத்த இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஜூன் மாதம் வரப்போகுது. பட் வரும்போது என்ன ப்ரைஸிங்க்கு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஓகேவா? உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்களை இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.